சீற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவின் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமாங்க, சங்கீதம் 40:3 இப்படியாக இருக்கிறது. கர்த்தரை பாடுகிற புது பாட்டு உங்க நாவல அவர் கொடுப்பாராங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாயில சரளமா கெட்ட வார்த்தைகள் வரலாம். எப்ப பார்த்தாலும் காசப் பேசுறவங்களா இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை கடிந்து கொள்கிறவர்களா இருக்கலாம். எப்ப வாயை திறந்தாலும் சாபத்துக்குரிய வார்த்தைகளா பேசுறவர்களா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க நாவல புது பாட்டை தராரு. அந்த புது பாட்டை நீங்க பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னுடைய நாவில புதிய பாட்டை தருவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய நாவல எனக்கு கொடுங்க. நான் உம்முடைய வார்த்தைகளை பேசணும், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும், நன்மையான வார்த்தைகளை பேசணும், உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான வார்த்தைகளை பேசணும். நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்க நாவில புது பாட்டை தேவன் உங்களுக்கு தருவார். இனி உங்களுடைய சொற்கள் எல்லாமே ஜீவனுள்ள சொற்களா இருக்கும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க போகிற இடமெல்லாம் ஜீவனுக்குரிய வார்த்தைகளாக நீங்க பேசுவீர்கள். God bless you.